ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சாட்சி விசாரணையை தொடங்கியது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் செந்தில் பாலாஜி சென்ற ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இவருக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து இந்த வழக்கின் குற்றச்சாட்டு பதிவு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொடங்கியது. அப்போது இந்த வழக்கு தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்கு என்றும் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புவதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சாட்சிகளின் குறுக்கு விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். அல்லி முன்பு தொடங்கியது. இந்த வழக்கில் முதல் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ் குறுக்கு விசாரணை நடத்தினார். செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா, சகோதரர் அசோக் குமாரின் வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு சாட்சி கூண்டில் நின்றவாறு ஹரிஷ்குமார் பதிலளித்தார். அப்போது ஹரிஷ்குமார் கொடுத்த சில பதில்களுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் சில கூடுதல் ஆவணங்கள் இப்போது புதிதாக தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து வங்கி தலைமை மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை செய்வதற்காக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.